ஹலோ ஆல். ரொம்ப லேசியா இருக்கு. ஆனா ஏதாச்சும் சாப்பிடணும்னு கிரேவிங்ஸா இருக்கப்போ, இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 ஆனியன், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் சாப்பர்ல போட்டு நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு மேக்ரோனி பாஸ்தாவ 5 மினிட்ஸ் அளவுக்கு ஹாட் வாட்டர்ல பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெசிபிக்கு நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களோட ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி பட்டரோ, ஆயிலோ நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ஆயில்ல நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் ஒரே டைம்லேயே போட்டு நம்ம வந்து நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் ஒரு 80% குக் ஆனோன்னே நம்ம பாஸ்தா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனோன்னே பாஸ்தா பாயில் பண்ண வாட்டரே நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து கொதிச்சு வரும்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போவே நம்ம கொஞ்சமாக கொரியாண்டர் சேர்த்து கூட சாப்பிடலாம். இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணும், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா சீஸ் ஆட் பண்ணியும் கொடுத்துக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இந்த ஸ்டேஜில் வந்து கொரியாண்டர் தூவி நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவிங் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஃபுட்டு தான் இது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.